அதாவது மோடி அவர்கள் பேசின வீடியோ தான் அதுக்கு பதிலாக கொடுக்கலான்னு பார்த்தேன். சரி. ஏன்னா இந்த நாட்டுடைய பிரதமர் வந்து முதல்வராக இருக்கும்போது பேசின வீடியோ ஒன்று இருக்குது. சரி. அதாவது நான் உங்கள் மாமா வீட்டு காசு கேட்கல அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசுறாரு. அவர் ஹிந்தியில தானே பேசியிருப்பாரு. ஆமா, ஹிந்தியில பேசினாரு. அந்த ஹிந்தியோட நான் தந்துடுறேன். ஹிந்தியை போடுறதுனால நீங்களே அது என்ன பேசினார் சொன்னீங்கன்னா நம்ம அதை பத்தி விவாதிச்சோம். சரிங்களா? நிதியை பத்தி பேசும்போது குஜராத் முதல்வராக இருக்கும்போது ஒன்றிய அரசு கிட்ட போய் நிதி கேட்கிறாரு. நிதி குறைவாக கொடுக்குறாங்கன்றதுக்காக ஒரு மேடையில் என்ன சொல்றாருன்னா, நான் ஒன்றும் உங்க மாமா வீட்டு காசை கேட்கல, நான் கட்டுற வரி பணத்தை தான் கட்டுறேன் அப்படின்னு கேட்டார். அப்படி கேட்ட மோடி அவர்கள் இன்னைக்கு பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் மொத்த தரவுகளை எப்படி பொய்யா பேசுறாருன்றது எங்களுக்கு தெரியல. அவர் அதுதான் சொல்றேன். எப்படின்னா நிதி அதிகமா கொடுத்துட்டேன்னு அவர் சொல்றாரு. நான் என்ன கேட்கறேன்னா, 14 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுடைய பட்ஜெட் எவ்வளோ, இன்னைக்கு இந்தியாவோட பட்ஜெட் எவ்வளோ? அன்னைக்கு இந்தியா ஃபுல்லா நீங்க ஒரு காலகட்டங்களில் 96ல இருந்து வாஜ்பாய் காலத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெளிவாக ஒரு விஷயம் தெரியும். தமிழ்நாட்டுக்கு அதிகப்படியான ரயில்வே திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அதே காலகட்டங்கள் தான் அதிகப்படியான சாலை கட்டமைப்பு கொண்டு வரப்பட்டது. இது வந்து நம்ம பார்த்த ஒரு விஷயம். அதை விட இன்னைக்கு அதிகமாக கொடுத்துட்டாங்கன்னு அவரால் நிரூபிக்க முடியுமா? இன்னைக்கு எத்தனை ரயில்வே மேம்பாலங்கள் கொடுத்துருக்கீங்க, எத்தனை ரயில்வே திட்டங்கள் கொடுத்துருக்கீங்க, எத்தனை சாலை போக்குவரத்தை நீங்க கட்டமைச்சிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு, அதை நீங்க பிரிச்சு பேசணும். ரெண்டாவது சகோதரர் 7 மடங்கு அதிக நிதி கொடுக்கப்பட்டிருக்கிற ரயில்வே துறையில் தமிழ்நாட்டுக்கு 7 மடங்கு அதிக நிதி அப்படிங்கிறாரு. 77 ரயில் நிலையங்கள் புத்துருவாக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பட்டியல் அவர் கொடுக்குறார். நாங்கள் மத்திய அரசுலேருந்து என்னெல்லாம் செஞ்சுருக்கோம்னு பிரதமர் தன்னுடைய பேச்சில் சொல்கிறாரு. நான் அதுதான் தெளிவாக சொன்னேன். தமிழ்நாடுடைய பங்கு என்ன, இந்திய ஒன்றிய அரசுடைய பட்ஜெட் என்ன, அதோட கணக்கை சேர்த்து நீங்கள் பார்த்தே ஆகணும், வேற வழி கிடையாது. அதாவது வந்து நாட்டுடைய வளர்ச்சியே 7.24 தான். ஆனால் தமிழ்நாடுடைய வளர்ச்சி 10.15. நீங்கள் நேற்று அறிவித்த ஒரு விஷயத்தை பொறுத்து பார்த்தாலே 9.69% தமிழ்நாடுடைய வளர்ச்சி. அதே மாதிரி தமிழ்நாடுடைய பங்களிப்பு 10.15%. பணவீக்கம் இந்திய அரசாங்கத்துது 6.65. தமிழ்நாடுடைய பணவீக்க குறைவு வந்து 4.8. மக்கள் தொகையில் நாம வந்து இந்திய ஒன்றிய அரசு கொடுக்கறது 6.21. மொத்த உற்பத்தியில் 10.15. நமக்கு அவங்க வழங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா 4.79% தான் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டு நிதியாக கொடுத்தது 5.16 லட்சம் கோடி. திரும்ப நம்ம கொடுக்கறது 2.08 லட்சம் கோடி கொடுக்குறாங்க. உத்தரப்பிரதேசம் கொடுக்கறது 2.2 லட்சம் கோடி. திரும்ப அவங்களுக்கு கொடுக்கறது 9.04 லட்சம் கோடி கொடுக்குறாங்க.